ஹாய் மை வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட முருங்கைக்கீரை இட்லி பொடி பண்ணித்தர சொல்லி ஆர்டர் வந்திருக்குங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி நிறையா தானியங்கள் சார்ந்த நிறையா பொருட்கள் தயாரித்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம். இன்றைக்கி முருங்கைக்கீரை இட்லி பொடிக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். கடலைப்பருப்பு வந்து எவ்வளோ எடுத்திருக்கோன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வறுக்கணும், அப்போ தான் அந்த பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக 1/4 கிலோ அளவுக்கு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் கடலைப்பருப்பை விட, அப்போ தான் நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உளுந்தம்பருப்பையும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்மளுடைய காரத்துக்கு தேவையான வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 20லேருந்து 25 அளவுக்கு வரமிளகா எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ நம்ம மிளகாயோட காரத்தை பொறுத்து நம்ம அதை எடுத்துக்கலாம். அடுத்ததாக எள்ளு சேர்த்து அரைச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது வெள்ளை எள்ளாவும் இருக்கலாம், இல்லை கருப்பு எள்ளாவும் இருக்கலாம். எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிளகு 1 ஸ்பூன் அளவு, ரொம்ப சேர்க்க வேண்டாம், 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கோம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கடுத்து சீரகம், மிளகு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு சீரகம் எடுத்தால் போதும். கம்மியான அளவே எடுத்துக்கலாம், நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கோம். அது 2 நாளாக வெயிலில் நல்லா காய வச்சாச்சு. இந்த அளவுக்கு காஞ்சி வந்துருச்சு. இதை வந்து அடி பிடிச்சிடாமல் சிம்மிலேயே வச்சு வறுக்கணும். எதனால் வறுக்கிறோம் அப்படின்னா, அந்த முருங்கை இலை வந்து பச்சை வாடை அடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான் வறுக்கிறோம். அடி பிடிச்சிடக்கூடாது, அதே நேரத்தில் தீஞ்சு கறி பிடிச்ச மாதிரிலாம் எதுவுமே ஆகிடக்கூடாது. அதுக்கடுத்து கருவேப்பிலை தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் 1 கைப்பிடி அளவு இட்லி பொடி அப்படிங்கிறனால கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுவும் 2 நாளாக காஞ்சிருச்சு. அதையும் எடுத்து இதோடு சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உப்பும் பெருங்காயமும் சேர்க்கணும். உப்பை வந்து நம்ம அடுப்பில் வச்சு வறுக்கணும்னு தேவை கிடையாது. அந்த சட்டி வந்து சூடாக இருக்கும்ல, அதில் வறுத்தாவே போதும். நம்ம உப்பை வந்து இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும்போது அந்த இட்லி பொடி வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போயிடாமல் எதுவும் பூச்சி வச்சிடாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் உப்பை வறுக்கிறோம். அதோடு சேர்த்து பெருங்காயத்தையும் நம்ம நல்லா வறுத்து இதோடையே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா எடுத்துக்கலாம். வந்து நெருங்கிற அளவுக்கு இருந்தாவே போதும், ரொம்ப நைஸ் பவுடர் ஆகணும்னு கிடையாது. ஸோ நம்ம வச்சுருக்க எல்லாத்தையுமே ஆற வச்சு மிக்சியில் அடித்து பவுட்ரு பண்ணிக்கலாம். நமக்கு இந்த அளவுக்கு க்ரீன் கலரில் இட்லி பொடி ரெடியாகி வந்துருச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை இந்த மாதிரி இதோட வச்சு நல்லெண்ணெய் சேர்த்தும் சாப்பிட்டுக்கலாம். நம்மக்கிட்ட 1/2 கிலோ கேட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கவரில் போட்டு பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி பபுள் ஷீட் போட்டு நல்லா பேக் பண்ணி அட்டைப்பெட்டிக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே அவங்க அட்ரஸ் ஒட்டி நம்ம வந்து கொரியர் அனுப்பிடுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.